ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கருவாட்டு சம்பல் பார்க்க போகிறோம். இது எதுக்கெலாம் சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரெட்டுக்கு தான் இது செய்வாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சம்பலுக்கு நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும். அதுக்கு ஒரு 20 காஞ்ச மிளகாவை நல்லா சூடு ஏறுற வரைக்கும் 1 ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். ஆனால் நெய் விடும்போது நமக்கு அதிலிருந்து கார நெடி வராது. இப்போ அதை வதக்கி எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு 100 கிராம் கருவாட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவாட்டை நீங்கள் சுட்டு எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் நான் சேர்த்துருக்கிற கருவாடு பார்த்திங்கன்னா சாலை கருவாடு, அதாவது கவலைன்னு சொல்லக்கூடிய கருவாடு. இந்த கருவாட்டை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத இன்னொரு கருவாடு தொக்கில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சாலை கருவாடை பொறுத்தளவுக்கு அதில் செதில்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்ம தண்ணியில் போட்டுலாம் க்ளீன் பண்ணக்கூடாது. அதை சுட்டு க்ளீன் பண்ணணும், அல்லது லைட்டாக ஃப்ரை பண்ணி க்ளீன் பண்ணணும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இந்த சம்பல் பண்ணுறதுல ஒவ்வொரு பொருளும் சேர்த்ததுக்கப்புறமே நீங்கள் 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா வதங்க தான் அந்த கருவாடும் வெங்காயம் நல்லா சேர்ந்து அந்த சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து நம்ம ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். அடுத்து கருவாடு சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிட்டோம். அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்து அதுக்கப்புறம் அதையும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். அதனால தான் நம்ம வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுமே கருவாட்டை சேர்த்துட்டோம். ஏன்னா ஒரு 15-20 நிமிஷமாவது இந்த சம்பலை நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு போட்ட மிளகாய் தூளும் நல்லா சேர்ந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஒரு 20-25 ml தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கெட்டியாக அந்த தண்ணியை எடுத்துருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வச்சுருக்கக்கூடாது. எவ்வளோ கெட்டியாக எடுக்க முடியுமோ அந்தளவு கெட்டியாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட புளி பேஸ்ட்டாக இருக்குதுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த புளி தண்ணி நல்லா உள்ளே இழுக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பொடிச்சு வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு 20 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை ஒரு 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இந்த சம்பலுக்கு பேரே கருவாட்டு சீனி சம்பல்னு தான் சொல்லுவாங்க. நான் சீனி கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது வதக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அந்த சர்க்கரை நல்லா இலகி அந்த கருவாட்டில் வெங்காயத்துலலாம் நல்லா பிடிக்கும். அந்த சர்க்கரை அதோடு சேர அந்த சம்பலுக்கு நல்ல ஒரு கேரமல் ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்ரீலங்கன் நிறைய ப்ரெட் சாப்பிடுவாங்க. அவங்க ப்ரெட் சாப்பிடும்போது கருவாட்டு சம்பல் இந்த சாலை மீனில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மாசி கருவாட்டிலையுமே நிறைய பண்ணுவாங்க. இந்த சம்பல் இதே மாதிரியே தான் பண்ணணும் மாசி கருவாட்டிலையும், அதாவது ப்ரெட்டு கூட சாப்பிட்றதுக்கு. இதை வேறு எது கூடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், பருப்பு சாதம் கூட பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் நம்ம ஒரு ஸ்டைலில் கருவாட்டு தொக்கு போட்டிருக்கிறேன். இந்த சாலை கருவாடை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத அதில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சீனி சம்பலுக்கு நீங்கள் எந்த கருவாட்டில் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கருவாட்டை சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.